வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நவம்பர் மாசம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை, கார்த்திகை சோமவாரம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு இன்னைக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு பொதுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எவ்வளவோ வழிபாடுகளை செஞ்சிட்டேன், எவ்வளவோ பரிகாரங்களை செஞ்சிட்டேன், ஆனா அதற்கான பலன் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. என்னோட வேண்டுதல் எப்ப நிறைவேறும், என்னோட கஷ்டம் எப்ப தீரும், இந்த கேள்வி நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கதான் செய்யுது. இப்படிப்பட்ட உங்க கேள்விக்கான பதில கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா தான் இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கு இந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற 2 வார்த்தைய இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க எழுதினாலே போதும், நிச்சயமா உங்க வேண்டுதல் ஒரே நாள்ல நிறைவேறும். அந்த அளவுக்கு அற்புதமான நாளா இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. பொதுவா திங்கட்கிழமை நாளே சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கிறது கார்த்திகை மாதம். கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை நாள்ல கார்த்திகை சோமவார விரதத்தை கடைபிடிப்பாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நீங்க விரதம் இருந்தாலும் சரி, விரதத்தை கடைபிடிக்க முடியலனாலும் சரி, இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும். அந்த சிவபெருமானோட பரிபூரணமான அருளால நிச்சயமா உங்க வேண்டுதல் ஒரே நாள்ல நிறைவேறும். சரி, இன்னைக்கு கார்த்திகை சோமவாரம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது இல்லாம இந்த நாள்ல 2 ஸ்பெஷல் நமக்கு இருக்கு. இதுல ஒரு ஸ்பெஷலை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு சிறப்புக்கான பதிவை அடுத்து நான் உங்களுக்கு கொடுக்கறேன். அப்படி என்னதான் இன்னைக்கு சிறப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு 369ங்கிற சேர்க்கை இருக்கு. இந்த 369ங்கிறது நிக்கோலா டெஸ்லா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பர். நிக்கோலா டெஸ்லா ஒரு சயின்டிஸ்ட். அவருடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா இந்த 369ங்கிற யுனிவர்சல் ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி பல விதங்கள்லயும் அவருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. அந்த வகையில நிக்கோலா டெஸ்லா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த 369ங்கிற நம்பருக்கான சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு கார்த்திகை மாசம் 3ஆம் தேதி. அடுத்ததா இந்த வருஷம் 24வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 2யும் 4யும் சேர்க்கும் போது 6ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இன்னைக்கு தேதி 18. இதுல இருக்கக்கூடிய 1யும் 8யும் ஆட் பண்ணும்போது நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. பொதுவா இந்த 369ங்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நாம பரிகாரங்களை செய்யும் போது நமக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். அதுலயும் இந்த 369ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல அந்த நம்பரை நாம யூஸ் பண்ணும் போது நிச்சயமா எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கிடைக்கும். அந்த வகையில கார்த்திகை சோமவாரமும் 369ம் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரத்தை சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டிருந்தீங்கன்னா கூட இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடியே நீங்க நான்வெஜ் சாப்பிட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்படி இல்ல உடல்நிலை சரியில்லைன்னா உடம்புக்கு குளிச்சுட்டு உங்க தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம். அடுத்ததா இந்த பரிகாரத்தை இன்னைக்கு ஒரே ஒரு வேண்டுதலுக்காக நீங்க செய்யுங்க. இப்போ யாரெல்லாம், அதாவது எந்தெந்த வேண்டுதல்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, எல்லா வேண்டுதல்களுக்காகவும் செய்யலாம். உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களா, இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும், வறுமை விலகிறதுக்கு, தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு, வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, கணவர் கெட்ட பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு, கணவர்னு மட்டும் இல்லாம மனைவியா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி,
தேவையில்லாத கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு, சொல் பேச்சு கேட்கறதுக்கு, நல்ல மார்க் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அதற்கான தீர்வு ஒரே நாள்ல கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பேப்பர் தேவைப்படும். கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். மந்திரங்கள் எழுதுறதுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா கூட அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இது ரெண்டுல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். செலவே இல்லாத பரிகாரத்தை தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எந்த நேரம்னு, அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு 369ங்கிற சேர்க்கை இருக்கு. அதனால இந்த 3 மணி, 6 மணி, 9 மணிய நாம இந்த நாள்ல பயன்படுத்தும் போது நமக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு மத்தியானம் 3 மணி, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி, இன்னைக்கு நைட்டு 9 மணி, இந்த 3 நேரத்திலையும் இப்ப நான் சொல்ல போற 2 வார்த்தைய நீங்க எழுதணும். சப்போஸ் இந்த நேரத்தை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணணுங்கிறதையும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு கரெக்டா உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா அந்த சிவபெருமான் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் என்னவோ ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி அதற்கான தீர்வு உடனடியா கிடைக்கணும்னு சொல்லி மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல, அப்படி இல்லைன்னா நோட் புக்ல, இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிவபெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த 2 வார்த்தை மந்திரத்தை நீங்க எழுதிக்கோங்க. அந்த மந்திரம் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். ஹிரி நம சிவய, ஹிரி நம சிவய, ஹிரி நம சிவய. இதுல முதல் வார்த்தை ஹரி கிடையாது, ஹிரி அப்படின்னு தான் நீங்க எழுதணும். அதே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி 2வது வார்த்தை நம சிவாய கிடையாது, நம சிவய. இப்படிதான் நீங்க சொல்லணும், எழுதணும். இத கவனத்துல வச்சுக்கோங்க. இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு இந்த வார்த்தைய 3 முறை எழுதுங்க. அதே மாதிரி இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு திரும்பியும் ஒரு தடவை முகத்தை கழுவிட்டு சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த 2 வார்த்தை மந்திரத்தை 6 முறை நீங்க எழுதுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு இப்ப நான் சொன்ன முறைப்படி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு திரும்பியும் 9 முறை இந்த 2 வார்த்தை மந்திரத்தை நீங்க எழுதுங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது. இன்னைக்கு 369ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல 3 மணி, 6 மணி, 9 மணியை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நாம செய்யும் போது நிச்சயமா அற்புதமான பலன்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். சரி, இப்ப இந்த நேரத்தை தவற விட்டுட்டவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் இந்த வீடியோவை இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு தான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க பார்த்த உடனேயே 3 முறை இப்ப நான் சொன்ன மாதிரி எழுதுங்க. அடுத்து ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா 6 முறை எழுதுங்க. திரும்பியும் கொஞ்ச நேரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா 9 முறை எழுதுங்க. ஒரே நேரத்துல ஒன்னா உட்கார்ந்து முதல்ல 3 டைம்ஸ் எழுதிட்டு அடுத்தது 6 டைம்ஸ் எழுதிட்டு அடுத்து 9 டைம்ஸ் எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நீங்க 3 முறை எழுதிட்டு அடுத்த 6 டைம்ஸ் எழுதும் போது கொஞ்சமாவது டைம் கேப் இருக்கணும். சரி, இப்ப இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை நைட் 10 மணிக்கு தான் பாப்பீங்க. அப்படி பார்த்த உடனே நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேட்டீங்கன்னா 3 டைம்ஸ் எழுதிட்டு ஒரு 10 நிமிஷமாவது கேப் விட்டுட்டு 6 டைம்ஸ் எழுதுங்க. அடுத்த 10 நிமிஷம் கேப் விட்டுட்டு 9 டைம்ஸ் நீங்க எழுதலாம். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேட்பீங்க. அப்போ நீங்க பார்த்த உடனே 3 முறை எழுதிருங்க. அதுக்கப்புறமா 6 மணிக்கு 6 முறை எழுதுங்க. திரும்பியும் 9 மணிக்கு 9 முறை எழுதுங்க. சரி, இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க.
இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.